சப்பா இப்போ என்ன பஞ்சாயத்துனா என்னால் ஒரு 1 hour கூட ஃபோக்கஸாக படிக்கவே முடியல. இதுக்கிடையில் எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளவோ டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ஃபோக்கஸாக படிக்கிறதுன்னு யாராவது எனக்கு சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு செமஸ்டர் வேறு இருக்குது. நான் இப்போ வரைக்கும் ஒன்றுமே படிக்கல. டேய் ஒன்மேனே, இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இதுக்கு சொல்யூஷன் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறா. டே வந்துட்டேன் வீடியோ தானே போட்டுட்டா போச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸாக படிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நவ் லெட் அஸ் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல என்வாரன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்வாரன்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு டெஸ்க்கு, கிளியரான ஒரு சர்ஃபேஸு, கம்ஃபர்டபுளாக உட்காரக்கு ஒரு சேர், எப்படி இருந்தாலும் ஓகே. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு பெட்டில் மட்டும் உட்காந்து படிக்காதீங்க. நான் அனுபவித்து சொல்கிறேன். அப்படி அதையும் மீறி நீங்கள் படிச்சீங்கன்னா, யோ எடிட்டர் அந்த வீடியோ போட்டுவிடுப்பா, பார்த்துட்டு வரட்டும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நைட்டு வந்து பெட்ரூமில் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு தூங்குற வைப் ஒன்று கிரியேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி பூஜை ரூமில் போயிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சாமி கும்பிட்ற வைப் ஒன்று கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்ச அந்த என்வாரன்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு படிக்கிற ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகணும். அந்த என்வாரன்மெண்ட்டில் படிக்கிற வேலையை தவிர வேறு எதுவுமே பண்ணாதீங்க. சரி, ஓகே, ஒரு சூட்டபிளான ஒரு என்வாரன்மெண்ட்டில் போய் உட்கார்ந்த உடனே நம்மளால் படிக்க முடியுமா? நோ, நெவர். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும். அதனடா பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளான் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா, தேட்டருக்கு வந்து டிக்கெட்டே எடுக்காமல் படம் பார்க்க போகிற மாதிரி. ஏன்னா அங்கே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா, இந்த யூனிட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா அல்லது இந்த யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா அப்படி இப்படின்னு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ பெட்டர் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எதை படிக்க போகிறோம், எந்தெந்த யூனிட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்தெந்த கொஸ்டின்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான விஷனோட படிக்கிறதுக்கு உட்காருங்க. ஹே வெயிட், நான் பெட்டில் உட்காந்து படித்தாலும் தூங்கிடுவேன், இப்படி உட்காந்து படித்தாலும் நான் தூங்கிடுவேன்டா. புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு 2 பேஜ் படித்தாலே எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொருகுண்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம வந்து தூங்கவும் செய்யணும், அட் த சேம் டைம் நம்ம படிக்கவும் செய்யணும். இப்போ வந்து 1 hour உட்காந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக 1 hour கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு டெக்னிக் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பொமடோரோ டெக்னிக் அல்லது வந்து 80/20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 1 hour படிக்கிறேன் அப்படின்னா 40 minutes மட்டும் படிச்சுட்டு 20 minutes நான் தூங்கிடுவேன். இப்படி பண்ணுறது மூலமாக அட்லீஸ்ட் 1 hour நம்ம படிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு 40 நிமிஷமாவது கண்டிப்பாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். பட் இந்த டெக்னிக் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா 40 minutes நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக 40 minutes கண்டிப்பாக படிச்சே ஆகணும். 20 minutes நான் தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20 minutes மட்டும்தான் தூங்கணும். அதுக்கு மேலே 1 நிமிஷம் தூங்கினாலும் தப்பு தான். இந்த பொமடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம 40 minutes ஃபோக்கஸாக படிக்கும்போது ஏதாவது நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா, டிஸ்ட்ராக்ஷன்னா எதை சொல்ல வரோன்னா, இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு கால் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான், அல்லது நம்மளோட கை தவறி நம்மளே ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுக்குள்ளெல்லாம் போனால் ஒரு வழி பாதைங்க. போனது தான், திரும்பி வரவே முடியாது. ஸோ கைஸ், நீங்கள் வந்துட்டு படிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவி பக்கத்தில் உட்காந்து படிக்கிறது, செல்ஃபோனை கையில் வச்சுட்டு படிக்கிறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மீறி நம்ம கிரியேட் பண்ணி வச்ச இந்த என்வாரன்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்து படிக்கணும்னு நினைக்கும் போது தான் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிற நம்மளோட பாடியில் நமக்கு பசி ஏற்படும், தலைவலிக்கும். சப்பா, ஒரு மனுஷன் படிக்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன், படிக்கும்போது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வருதுப்பா. இதெல்லாம் மீறி எப்படி தான் படிக்கிறதோ ரொம்ப கஷ்டம்.
ஸோ கைஸ், நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. பசியில் நீங்கள் படிக்கும்போது டெஃபினட்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கவே முடியாது. அண்ட் படிக்கும்போதும் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் படிக்கும்போது வாய் விட்டு சத்தமாக படிங்க. ஏன்னா சில பேருக்கு மனசுக்குள்ளே படித்தாலும் தூக்கம் வந்துடும். ஸோ கைஸ், நல்ல ஒரு என்விரான்மெண்ட், என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளான், நல்லா சாப்பிட்டுட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் ஒரு 1 hour டெய்லி உட்காந்து படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இவனை மாதிரி செமஸ்டருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி புலம்பணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ஃபைனலி, ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட தாட் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்ன நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.